ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான மொத்த விவிலிய விளக்கமும் இறை வசனங்களுக்கும் சேர்மெடுத்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் இந்த பகுதியின் இந்த புத்தகத்தின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இந்த பகுதி, இந்த ஒட்டுமொத்த புத்தகம் என்ன கருத்துக்களை தாங்கி இருக்கின்றது, நமக்கு என்ன வாழ்வியல் பாடங்களை சொல்லியிருக்கிறது, என்ன இறையியல் கருத்துக்களை தன்னகத்தில் வைத்திருக்கிறது, எதையெல்லாம் நாம் தொடர்ந்து தியானிக்க வேண்டும், அடுத்து வரும் புத்தகத்திற்கு இது எவ்வாறு நம்மை வழிநடத்துகின்றது என பல கேள்விகள் நமக்குள் இருக்கின்றன. அவை எல்லாவற்றிற்கும் விடை தர நம் மத்தியிலே நம்முடைய பாசமிகு தந்தை இருக்கின்றார். உங்கள் சார்பாக வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம் தந்தை. கேள்விகள் நிறைய இருக்கு சாமி, பதில் உங்ககிட்ட நிறையவே இருக்கு சாமி. உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க நாங்க ஆர்வமா இருக்கிறோம் சாமி. அதனோட அந்த விவிலிய நையாண்டியும் இதுல என்ன இருக்குங்கிறதையும் நாங்க இன்னும் சிறப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் சாமி. செய்வோம். நான் இப்போ இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஆகிய 2 புத்தகங்களும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகால ஆட்சி காலத்தை நம் முன்பாக விரித்து வைக்கிறது. அதில் மிக முக்கியமாக 3 தலைவர்கள். ஒன்று, இஸ்ராயலின் முதல் அரசராக அழைக்கப்பட்ட சவுல், மற்றும் இளமையிலேயே இறைவாக்கினராக அழைக்கப்பட்ட சாமுவேல், இளமையிலேயே பெலிஸ்தீனை கொல்ல வேண்டிய அழைப்பை பெற்ற தாவீது ஆகிய 3 முக்கிய மனிதர்களை வைத்துக்கொண்டு இந்த முதல் 2 புத்தகங்கள் நம்மத்திலே வலம் வருகிறது. நிறைய வரலாற்று திருப்பங்களை, வரலாற்று விறுவிறுப்புகளை உள்ளே அடக்கிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். 100 ஆண்டு கால சரித்திரம் என்றாலும் கூட அது மாபெரிய மனிதர்களை பற்றிய சரித்திரம் மட்டுமல்ல, சிறிய சிறிய மனிதர்களும் சிறிய சிறிய கதாபாத்திரங்களும் அதிலே உலா வருகிறார்கள். உண்மையான செய்திகளை உறக்கச் சொல்லுகிறார்கள். வாழ்வினுடைய யதார்த்தங்களை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான உண்மை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வாழ்க்கை என்பதை நிறைய நேரங்கள் நாம் நினைத்துக் கொள்வோம் மிகப்பெரிய மனிதர்களால் ஆனது என்று. வாழ்க்கை என்பது மிகப்பெரிய மனிதர்களால் ஆனது என்றாலும் கூட சிறிய சிறிய மனிதர்களுடைய உதவி, சிறிய சிறிய மனிதர்களுடைய தாக்கம், சிறிய சிறிய மனிதர்களுடைய எழுச்சி, அவருடைய அறிவுரை, அவருடைய அறவுரை, இவைகளினாலும் வாழ்க்கை ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒரு துளியும் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் தான் நான் பார்க்கிறேன், தாவீது ஒரு சின்ன கூழாங்கல்லையும் கவனம் எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது கோலியாத்து சத்தியமாக நினைத்திருப்பார்க்க மாட்டான் ஒரு சரித்திரம் சாய்க்கப்பட போகிறது என்று. அவன் ஒரு சின்ன கவனையும் கல்லையும் எடுத்துக்கொண்டு வருகிறான். அந்த ஒற்றைக்கல் அடுத்து வருகிற 100 ஆண்டுகளின் சரித்திரத்தை புரட்டி போட்டது என்று சொன்னால் மாறுவிடாது. அதுதான் வள்ளுவர் அழகாக சொல்லுவார், உருவு கண்டு எல்லாமே வேண்டும் என்று சொல்வார்கள். அடுத்தவர்கள் எளியவர்களாக இருக்கிறார்கள், சிறியவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு காலம் அவமதிக்கக்கூடாது, ஒரு காலம் அவளை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த சமயத்தில் தான் அறிஞர்கள் பலருடைய வாழ்க்கையில் இந்தப்படிப்பட்ட செய்தியை பார்க்கலாம். ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு டீச்சர் ஓங்கி அரைந்து காது செவிடாய் மாறியது. அவனை பார்த்து டீச்சர் சொன்னார், நீ பள்ளிக்கூடம் பக்கமே வராதே, உனக்கு படிப்பு வராது, அறிவு வராது, உனக்கு அறிவே இல்லை, உனக்கு எந்த பள்ளிக்கூட ஞானமும் கிடையாது, இனி இந்த பக்கம் வந்து ஒதுங்காதே என்று அவனை விரட்டி விட்டார்கள். அவன் அழுது கொண்டே வீங்கிய கண்ணங்களோடு வீட்டிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறான். அம்மா கேட்டார்கள், ஏனப்பா என்ன ஆயிற்று என்று. டீச்சர், எனக்கு அறிவே இல்லை, புத்தியே இல்லை, எனக்கு ஞானமே கிடையாது, பள்ளிக்கூட அறிவே வாசனையே எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அடுத்து விரட்டி விட்டார்கள். அம்மா, நான் இனி பள்ளிக்கூடம் போக மாட்டேன், அவமானம் என்னால் தாழ முடியவில்லை என்று சொல்லி அவன் கண்ணீரோடு கதறினான். அந்த அம்மா சொன்னார்கள், என்னடா பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பது, நான் சொல்லிக் கொடுக்கிறேன், வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கிறேன், வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறேன், கணக்கை சொல்லிக் கொடுக்கிறேன், புவியிலை நான் சொல்லிக் கொடுக்கிறேன் சொல்லி அந்த தாய் உட்கார்ந்து அவனோடு பாடத்தையும் வாழ்க்கையும் சேர்த்து கற்றுக் கொடுத்தார்கள். அந்த மனிதன் தான் பிற்காலத்தில் 1360 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்று சொன்னால் துளியும் மிகை கிடையாது. உருவு கொண்டு யாரையும் எல்லாமே கொண்ட வேண்டும். ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் ஒரு மாபெரிய மனிதர்கள் மறைந்திருக்கிறோம் என்று இருந்தால் தான் ஒவ்வொரு ஆசிரியரும்
தன்னுடைய மாணவர்களை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு பாடத்தை ஆரம்பிப்பார்களாம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தாவீது ஒரு சாதாரண எளிய சிறுவனாக அங்கே தோட்டத்திற்குள்ளாக வருகிறான், காட்சிக்குள்ளாக வருகிறார். ஆனால் அவர் எப்பேற்பட்ட ஒரு மாபெரும் மனிதராக மாறுகிறார் என்பதை நாம் கண்டுகொள்கிறோம். அது ஒரு முக்கியமான காட்சியாக பார்க்குறோம். அதே மாதிரி பார்க்கும்போது ஓப்னி பினகாஸ் என்ற 2 சகோதரரை பார்க்கிறோம். அவருடைய தந்தையான ஏலியை பார்க்கிறோம். சில சமயத்தில் அப்பா ரொம்ப வீட்டில் ரொம்ப கடுமையாக நடத்துவார். சுடு சொல்லினால் சுடுவார். சில சமயத்தில் கடுமையான வார்த்தைகளினாலோ கடுமையான செயல்களினாலோ தண்டனை கொடுத்து எங்களை இது பண்ணுவார். நாங்கள் சில சமயத்தில் எரிச்சல் படுவோம், என்ன அப்பா இப்படி கடுமையாக நடத்துகிறாரே என்று சொல்லி. ஆனால் இப்பொழுது 40, 45, 50, 60 ஆண்டுகள் ஆகிறது. இப்பொழுது அப்பாவினுடைய கடுமையையும் அப்பாவினுடைய சுடுசொல்லையும் நினைத்து பார்க்கும்போது வாழ்க்கைக்குள்ளாக உரம் பிறக்கிறது. நீதிக்காக, நேர்மைக்காக, நல்லதுக்காக, பொய் சொல்லக்கூடாமல் இருக்கிறதுக்காக, நேர்மைக்காக அவர் கொடுத்த தண்டனைகள் எல்லாம் மனதிற்குள்ளாக அப்படியே பதிந்திருக்கிறது. ஒரு நல்ல தந்தையாக ஏலி மட்டும் நடந்திருந்தார் என்றால் ஒப்னி பினகாசும் சரித்திரத்தை மாற்றி போட்டிருப்பார்கள். அந்த குருத்துவ குலமே மாறி இருக்கும், அந்த குருத்துவ குலத்தினுடைய வம்சமே மாறி இருக்கும். தந்தை இறந்தார், கணவன் போர்க்களத்தில் மாண்டு போனார் என்ற கேள்விப்பட்டு மனைவி கழுத்து முறிந்து கீழே விழுந்து செத்து போகிறாள். அதன் பிறக்கிற குழந்தைக்கு இக்கபோது என்று பெயரிட்டு இஸ்ராயலின் மாற்றி அகன்றுவிட்டது என்று பொருள்படும்படியாக பெயர் வைத்து இருக்கிறார். அதுவும் மிக முக்கியமானது. பெற்றோருடைய கடமை இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிள்ளைகளை அடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, கண்டித்து திருத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. பிள்ளைகளுக்கு தேவையான போதுமான அட்டென்ஷனில் கொடுத்து இவங்க எப்படி இருக்கிறார்கள், எந்த வகையில் போகிறார்கள் பெற்றோர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவள் செல்வது சரியா தவறா என்று கவனித்து அதற்கான ஆய்வுரைகளை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அம்மா இது தவறம்மா, அம்மா இது சரியப்பா என்று சொல்லிக் கொடுக்கும்போது பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஒரு நிதானத்துக்கூட இல்லாமல் பிள்ளைகள் கையில் மொபைலை கொடுக்கிறது, பிள்ளைகள் கையில் டேபை கொடுக்கறது, பிள்ளைகள் கையில் கம்ப்யூட்டரை கொடுக்கறது, பிள்ளைகள் கையில் ஏகப்பட்ட பணத்தை கொடுக்கிறது, மகிழ்ச்சி என்ற பெயரிலே பிள்ளைகளை சந்தோஷமாக வைத்திருக்கும் என்ற பெயரிலே இப்படி கேளிக்கைகளுக்குள்ளாக பிள்ளைகளை உள்ளாக்கிவிட்டு கடைசியில் பிள்ளைகளையும் தொலைத்து வாழ்க்கையையும் தொலைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். ஏலி அதற்கு ஒரு அற்புதமான உதாரணமாக இருக்கிறார். தன் ஒப்னி பினகாஸ் என்ற 2 பிள்ளைகளை சரியாக கண்டிக்காத நாள் வாழ்க்கை இழந்து போன ஒரு மனிதராக அவர் நம்ம பார்க்கிறோம். அதே போல் நம்ம பார்க்கும்போது சவுல் அழைக்கப்படுகிறார். இஸ்ராயலின் முதல் அரசராக அழைக்கப்படுகிறார். இஸ்ராயலின் முதல் அரசராக பெருமைக்குரியவராக இருக்கிறார். ஆனால் அவர் செய்த ஒரே ஒரு தவறு என்னவென்றால் பேராசையும் கீழ்ப்படியாமல் போவதும் அவருடைய இயல்பாக மாறுகிறது. பேராசை கொண்டு போர்க்களத்தில் வந்த பகுதிகளிலே தனக்குரிய பங்கை மிகுதியாக எடுத்து வைத்து கொண்டு அதை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்காமல் தனக்கென்று வைத்துக் கொள்கிறார். அடுத்தபடியாக குருவாகிய சாமுவேல் வரும் வரைக்கும் காத்திராமல் தானே பழி ஒப்பு கொடுக்க முன்பட்டு அந்த குருத்துவத்திற்கு அவமரியாதை செய்கின்றார். என்ன ஆயிற்று? ஒரு சரித்திரம் புரட்டி போடப்பட்டது. முதல் அரசராகிய சவுல் தன்னுடைய அரசவையிலிருந்து புறக்கணிக்கப்படுகிறார், புறந்தள்ளப்படுகிறார். அதுதான் ஆண்டவரே ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு. பழியை அல்ல இரக்கத்தையும், பழியை அல்ல கீழ்ப்படுதலையும் நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். கீழ்ப்படுதல் என்பது அவ்வளோ மேலான ஒரு நல்ல குணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கீழ்ப்படுதல் என்பது நம்ம பிளைண்டாக நம்ம சொல்கிறது கிடையாது. உணர்ந்து பார்த்து இது சரியா தவறா, செய்யலாமா வேண்டாம் என்று உணர்ந்து பார்த்து சொல்லுகிறதை செயல்படுத்துகிற ஒரு நல்ல மேன்மையான குணம். அந்த மேன்மையான குணத்தை நாம் செய்யும் போது வாழ்வு வளமாகிறது, வாழ்விலே வசந்தம் பிறக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. சவுல் அதற்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறார். சவுல் கீழ்ப்படியாமையினாலும் பேராசையினாலும் தன் பதவியை இழக்கிறார். அதே சமயத்திலே தன்னுடைய அரசவையை இழந்து ஒன்றுமில்லாத மனிதராய் மாறி போய்விடுகிறார். உன் ஆடை கிழிவது போல உன் அரசாட்சி கிழிக்கப்படும், உன்னிடமிருந்து உன்னை விட பெரியவரிடம் மேலான ஒருவரிடம் அது கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சாபத்திற்கு அவர் உள்ளாகிறார். அந்த ஒரு காட்சியை மறந்துடக்கூடாது. அதே போல அடுத்த வகையில் பார்க்கின்ற பொழுது தாவீது ஆண்டவர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை அசாத்தியமான நம்பிக்கை. எந்த இடத்துலையும் அவ்வளோ பெரிய ஒரு சின்ன ஒரு குட்டி பையன் தாவீது அவ்வளோ பெரிய வல்லமையுள்ள இறைவன் மீது நம்பிக்கை வைத்துக்கொண்டு போராடுகிற போராட்டம், அவன் காண்கின்ற வெற்றி என்பது மிக மகத்துவமானது.
சவுல்கிட்ட போகிறார். சவுல் யார்? ஆண்டவரை கண்டவர், ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், ஆண்டவரால் பல வெற்றிகளை காண வைத்தவர். அவர்கிட்ட போய் தாவீது சொல்கிறான், நான் போய் கோலியாத்திட்ட போய் சண்டைக்கு போகிறேன் அப்படிங்கிறார். அப்போ சவுல் சொல்கிறாரு, நீ பொடியன், அவனோட பிறப்பிலே இருந்து போர் பயிற்சி பெற்றவன், அவனை போய் நீ எப்படி நீ போர்க்களத்தில் சந்திக்க போகிறாய் என்று கேட்டபோது அவன் கடவுளை பழிக்கிறான். கடவுளை பழிக்கிறவன் ஒரு மிருகத்தை போல, கடவுளை பழிக்கிறவன் ஒரு மிருகத்தை போல, அந்த மிருகத்தை நான் கிழித்து போடுவேன் என்று சொல்லி அவன் தாவீது தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். எவ்வளோ அழகான ஒரு நம்பிக்கையை பாருங்கள். கடவுளை மதிக்காதவர்களை நாம் மதிக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. இன்றைக்கு உலகம் யாரை மதிக்கிறது? பணம் இருக்கிறவர்களே மதிக்கிறது, செல்வம் இருக்கிறவர்களே மதிக்கிறது, அதிகாரம் இருக்கிறவர்களே மதிக்கிறது, பதவியில் இருக்கிறவர்களே மதிக்கிறது. ஏனென்றால் பதவி, அதிகாரம் இவர்களெல்லாம் மேலானதாக நினைக்கிறது. ஆனால் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் தான் உண்மையான மனிதர்கள், நம்முடைய மதிப்புக்குரியவர்கள். ஏனென்றால் அவர்கள் நேர்மையானவர்கள், அவர்கள் உண்மையானவர்கள், உண்மைக்கு வழி கொடுப்பார்கள், உண்மைக்கு தோல் கொடுப்பார்கள். இதை நாம் மறந்துவிடவே கூடாது. தாவீது அதைத்தான் செய்கிறார். கடவுளை மதிக்காத அந்த பெலிஸ்தேயன் ஒரு மிருகத்தை போன்றவன். அந்த சிங்கத்தின் பிடரிலே உட்கார்ந்து அதன் வாயை கிழித்த, வாயிலே இருக்கிற நான் செம்மறியை எடுத்தது போல இவனை நான் கிழித்து போடுவேன் என்று சொல்லும்போது அதை கேட்டு சவுலே அசந்து போகிறார். அவ்வளோப்பட்ட ஒரு வல்லமை யாருக்கு பயப்படணும் அப்படின்றதுக்கு ஒரு அருமையான ஒரு சான்றாக தாவீது அமைகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைய காட்சிகள், நிறைய செய்திகள், நிறைய வாழ்வியல் பாடங்கள் வருதை நம்ம பார்க்குறோம். நமக்குள்ளே பார்ப்போமே, தாவீதும் ஜோனத்தானும் பார்க்கல, எவ்வளோ அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்பா தாவீதை கொல்ல தேடுறாரு, மகனோ காப்பாற்ற பார்க்குறான். கடவுள் தாவீதோடு இருக்கிறான்னு ஜோனத்தான் புரிஞ்சுக்கிறான். அது அழகாக அது உதவி செய்கிற ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு, உடன்படிக்கை செய்து கொண்டு உதவி செய்கிற ஒரு நல்ல மனிதராக அவர் வேண்டுகிறார். நட்பு என்பது அவ்வளோ மேலான ஒன்று. அடுத்து கெடுப்பதோ, மற்றவர் கிடைக்காத நம்ம கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதோ நட்பல்ல. மாறாக எந்த நிலையிலும் உதவியாயும் ஒத்தாசையாயும் இருந்து தூக்கி விடுவதும், கை கொடுப்பதும், கரம் கொடுப்பதும் தான் நட்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யோனத்தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்பாய் அவன் இருக்கிறான். எந்த இடத்திலும் பேராசைப்படவோ, எந்த இடத்திலுமோ தனக்குரிய அரசாட்சி தனக்கு வர வேண்டும் என்று எண்ணவில்லை. டால்ஸ்டாய் என்கின்ற உலக புகழ்பெற்ற சிறுகதை எழுத்தாளர் ஒரு கதை எழுதுகிறாரு. அந்த கதையில் ஒரு பெரிய பணக்காரன் ஒரு ஏழைகிட்ட சொல்கிறான், நீ இந்த இதெல்லாம் என்னுடைய சொத்து, நீ இதெல்லாம் சொத்து, நீ காலங்காத்தால எடுத்துட்டு நீ கிளம்பி ஓடு, எவ்வளோ தூரம் ஓடி முடிக்கிறியோ அவ்வளோ தூரம் ஓடி முடித்த பிற்பாடு வரும் அத்தனையும் உனக்கே நீ சொந்தம், நீ எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. இவன் காலங்காத்தால சோத்து எடுத்து கட்டிக்கிட்டு போகிறான். சாப்பிட்றதுக்கு நீ உட்காந்த நேரம் ஆயிருன்னு சொல்லிட்டு ஓடுறான். ஓடிக்கிட்டே இருக்கிறான். சாப்பிடாம, குடிக்காமல், தண்ணி குடிக்காமல் ஓடுறான். ஒரு நாள் ஃபுல்லாக ஓடி கடைசியில் கீழே விழும்போது மிகப்பெரிய நிலத்தை அவன் கடந்திருக்கிறான். அவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிருக்கிறான். இதெல்லாம் உனக்கு சொந்தம் நினச்சிட்டு கீழே விழுந்தவன் மூச்சை விட்டான். அவன் எந்திரிக்கவே இல்லை. டால்ஸ்டாய் இந்த கதையை அழகாக சொல்லிவிட்டு சொல்வார், பேராசை என்பது மனித வாழ்வுடைய மகிழ்ச்சியை கொன்றுவிடும் என்று சொல்வார். மனித வாழ்வுடைய இலக்கை திசை மாற்றிவிடும் என்று சொல்வார். அந்த வகையில் பார்க்கும்போது யோனத்தான் எந்த வகையிலும் தன் குறிக்கோளை விட்டு கொஞ்சமும் திசை திருப்பாமல், பேராசை பிடிக்காமல், நிறைவாய் தனக்குள்ளது இதுதான் என்றால் அதன் பிரகாரம் நான் வாழ்வேன் என்று சொல்லி வாழ்ந்த ஒரு நல்ல மனிதனாக யோனத்தான் இருக்கிறார். ஆகவே தான் யோனத்தான் இறந்த பொழுது தாவீது கண்ணீர் மல்க அவனுக்காக ஒரு கவிதையை எழுதி அந்த கவிதையை அற்புதமான ஒரு வரலாற்று வசனமாக வடித்து வைத்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் இந்த யோனத்தானுடைய வாழ்க்கையும் ஒரு மிகப்பெரிய பாடம் மாறுது. நட்புணர்வு பற்றிய ஒரு தேர்ந்த ஒரு அறிவியலை புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இப்போ பார்க்கும்போது தாவீதின் வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான அம்சமாக பார்க்கின்ற பொழுது தாவீது உடன்படிக்கையின் பேழையின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை. தாவீது உடன்படிக்கையின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆண்டவர் அதில் வாழ்கிறார், ஆண்டவருடைய பிரசன்னமாக இருக்கிறது, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை பாதுகாக்கிறது என்கின்ற ஒரு எண்ணம்
அவருக்குள்ளாக நிறைவாக இருந்தது. ஆகவே தான் ஆண்டவருடைய உடன்படிக்கையின் பேழை இருக்கின்ற சமயத்திலே அது பிலிஸ்தேல் பக்கம் போனபொழுது அது எப்படியாவது நம்ம பக்கம் வராதா என்று சொல்லி ஏங்கி அதுக்காக காத்து கிடந்தார். அங்கே அந்த கொள்ளை நோய்கள் பிளேக் என்ற கொள்ளை நோய் அவர்களுக்கு மத்தியிலே எல்லா சிலைகளெல்லாம் உடைத்து போட்டு அந்த ஒற்றை மாட்டு வண்டியிலே அவர்கள் பத்திரமாக திருப்பி அனுப்பி வைக்கிறார்கள். தானாக எபேது ஓதோம் என்ற இடத்திலே நிற்கின்ற பொழுது அங்கிருந்து தாவீது தன் இல்லத்திற்கு எடுத்து வருகின்ற பொழுது அவருடைய நல்ல மனதை பாருங்கள். ஆண்டவர் பெரியவர். ஒரு சிலர் ரொம்ப பெரியவங்களாக காமிச்சுக்குவாங்க. தங்களுடைய உடைகள், தங்களுடைய அணிவது, உடுப்பது, தங்களுடைய பேசுவது, தங்களுடைய உண்பது உள்ளிட்ட காரணங்களில் மிகப்பெரிய மனிதர்களாக தங்களை காட்டிக்கொள்வார்கள். தாவீது ஒரு சின்ன கலைக்கூத்தாடியை போல உடையை அணிந்து கொண்டு ஆண்டவர் முன்பாக ஒரு கலைக்கூத்தாடியை போல ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் மகிழ்ச்சியோடு அந்த உடன்படிக்கையின் பிள்ளைமை நடந்து செல்வார். அவருடைய மனைவியே அவளை பார்த்து கேவலம் செய்வார். நீ என்ன ஒரு கலைக்கூத்தாடியை போல ஆடிக்கொண்டிருக்கிறாய், நீ இஸ்ராயலின் அரசன் அல்லவா என்று கேட்கின்ற பொழுது கூட அவருடைய வார்த்தை ஒருபோதும் பொருட்படுத்தாது கலைக்கூத்தாடியை போல நடந்து சென்று ஆடி பாடி சென்று உடன்படிக்கையை மதிப்பார். உடன்படிக்கை என்றைக்கும் தாவீது மதிக்காமல் போனதே கிடையாது. அதற்குரிய மரியாதை, அதற்குரிய வணக்கம், அதற்குரிய மாட்சிமை அவர் என்றும் கொடுத்து காத்து கொண்டே இருப்பார். ஆகவே தான் கடவுளுடைய வல்லமையும் மாட்சியும் என்றும் தாவீதோடே இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது ஒரு முக்கியமான ஒரு காட்சியாக தாவீதுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் எதை வேண்டுமென்றாலும் விட்டுக் கொடுக்கலாம். நம்மிடம் இருக்கின்ற ஆண்டோடைய பிரசன்னத்தை விட்டுக் கொடுக்கக்கூடாது. நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னால் எதை வேண்டுமென்றாலும் சாதிக்கலாம். ஆண்டவர் நம்மோடு இல்லை என்று சொன்னால் எதையும் நம்ம சாதிக்க முடியாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பட்சத்தில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். யாரை வேண்டுமானாலும் தூக்கி எறியலாம், யாரை வேண்டுமானாலும் உடைத்தெறியலாம், எந்த தடைகளை வேண்டுமானாலும் தகர்த்தெறியலாம். ஆனால் ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் ஒன்றும் நம்மால் ஆகாது என்பதை தாவீது மிக அழகாய் படம் பிடித்து நமக்கு சுட்டி காட்டுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதை போலவே தாவீது கோலியாத்தை கொன்ற பிறகு வருகின்ற புகழ்ச்சி ஒளியை பார்த்து நாம் பார்க்கின்ற பொழுது இரண்டு விதமான செய்திகளை பார்க்கிறோம். ஒன்று, ஊர் முழுக்க ஒன்று கூடி சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீது 10,000 பேரை கொன்றார் என்று சொல்லி வாழ்த்தொலி ஒலிக்கிறது. அதை கேட்டு சவுல் உள்ளம் மகிழ வேண்டும். தாவீது பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், நமக்காக நாட்டுக்கு விடுதலை தந்திருக்கிறார். எவனுமே போய் போராட துணியாத அந்த காலகட்டத்திலே இவர் போய் துணிந்து போர்க்களத்துக்கு போயிருக்கிறாரே என்கின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வந்திருக்கணும்ல. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு 1000 அவனுக்கு 10,000, இன்னும் மீதி என்ன இருக்குது, அரசாட்சி மட்டும்தான் மீதி இருக்குது, அதையும் கொடுத்துட வேண்டியது தானே. அந்த உள்ளம் பொறாமையினால் வெந்து தனிந்தது காடு என்கின்றது போல பொறாமையினால் வந்த அந்த ஒரு எண்ணமானது சவுலையும் தாவீதையும் ஒன்றிணைந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலே வைத்திருக்காமலே மாறாக அவரை கொல்ல தேடுகிறார். குத்தியிட்டினால் ஒரே ஒரு முறையாக செவுத்திலே ஓங்கி அவரை அறையும்படியாக அவர் குத்திட்டினால் அறையும்படியான ஒரு எண்ணத்தை அவர் உடலுக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்கிறார். பொறாமை என்பது மிக கொடுமையான ஒரு எண்ணம். அடுத்தவரை வாழவே விடாது, நம்மையும் வாழ விடாது. நம்மை வாழ விடாது என்பதை விட அடுத்தவரை வாழ விடாது என்பது மிக முக்கியமான காரணமாக அங்கே இருக்கிறது. அந்த ஒரு காட்சியும் நம்ம அங்கே பார்க்கிறோம். அதே போல் அந்த சவுல் பொறாமைப்பட்டது மட்டுமல்ல, நன்றி கெட்டவராகவும் இருக்கிறார். ஒருவனும் போர்க்களத்துக்கு போக துணியாத காலகட்டத்தில் தாவீது போனாரே என்று சொல்லி நன்றியோடு அவரை வாழ்த்தி போற்ற வேண்டிய அந்த கரமானது குத்திட்டினால் குத்தி அவரை செவுற்றோடு அறைய தவிக்கிறது, துடிக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற பொழுது நன்றி கெட்ட ஒரு எண்ணமாக மாறி வருகிறார். நன்றி கெட்ட ஒரு எண்ணத்திலே அவர் வாழ்ந்து போகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போலவே 1 சாமுவேல் 19-20 ஆகிய கட்டங்களிலே சவுல் தாவீதை பல்வேறு விதங்களிலே துன்புறுத்துகின்றார். இங்கே போ, அங்கே போ, இதை செய்ய, அதை செய், இதை செஞ்சு முடி, அதை செஞ்சு முடி. ஏதாவது ஒரு வகையில் அவர் மாட்டிக்கொண்டு முழிக்க வேண்டும், ஏதாவது ஒரு வகையில் அவர் மாட்டிக்கொண்டு தடுமாற வேண்டும். அந்த தடுமாற்றத்தில் அவர் மாட்டி சிக்கி சாக வேண்டும் என்பதுதான் சவுளுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு கணத்திலும்
ஒவ்வொரு கணத்தும் தாவீது வெற்றியின் பிள்ளையாய், மகிழ்ச்சியின் பிள்ளையாய், மாபெரும் ஆளுமையின் பிள்ளையாய் திரும்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தாவீது வெற்றியின் மனிதராக இருக்கிறார். ஏனெனில் ஆண்டவர் அவரோடு இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால சவுல் வைத்த எல்லா சவால்களையும், எல்லா பணிகளையும், எல்லா வேலைகளையும் கருத்தோடு செய்து, நிறைவாக செய்து, நலமாக செய்து, வெற்றியாக செய்து வந்து முடிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை நம்ம பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்திலே சவுல் தாவீதை துரத்து என்று துரத்தி பிலிஸ்தர்களுக்கு மத்தியிலே அனுப்பி வைக்கிறார். அதுவும் ஆண்டவருடைய கண்களிலே நன்மையானதாய் மாறுகிறது. பிலிஸ்தருடைய எல்லா பதுங்கு குழிகள், பதுங்கு இடங்கள், பிலிஸ்தருடைய தாக்குதலின் இடங்கள், அவருடைய போர் முறைகள் எல்லாவற்றையும் தாவீது நலமாக கற்றுக்கொள்ள முடியுது. பிற்காலத்தில் அவர் அரசராய் மாறிய பொழுது பிலிஸ்தரோடு சண்டை போட வருகின்ற சூழல் வருகின்ற போது அந்த அதே தாக்குதல்களை அவர் பயன்படுத்தி எளிதாக வெற்றி கொள்ள அவரால் முடிகிறது என்பதை நாம் பார்க்கணும். எல்லா ஒரு தீமையிலையும் ஒரு நன்மை இருக்கும் என்பதை நம்ம மறந்துவிடவே கூடாது. கடவுளுடைய வாழ்க்கை, கடவுள் நமக்கு வந்து தீமை அனுப்புகிறார் அப்படின்னாக்க அதில் என்ன ஒரு நன்மை நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்குது என்பதை நம்ம கண்டுபிடிச்சி கரெக்டாக அதை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னாக்க கடவுளுடைய கிருபையில், கடவுளுடைய ஆசீர்வாதத்தில், கடவுளுடைய பயனில் நம்ம நலமிக்க வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு பெரிய துணையாக இருக்குன்னு நம்ம மறந்துவிடக்கூடாது. அதுவும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். சில சமயத்தில் வந்து நம்ம எப்பயுமே குறையே பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னாக்க சாமி நம்ம கொண்டு ஒரு நன்மைத்தனம் மறந்துவிடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே போல தாவீதிற்கு யோனத்தான் செய்த உதவியும், யோனத்தானுக்கு தாவீது செய்த உதவியும் ஒன்று மறக்க முடியாத ஒரு நட்புணர்வினுடைய அடையாளமாக இருக்கிறது. அதை பற்றி நான் சொன்னேன். வந்து தாவீது வந்து நன்றியுடையவராகவே இருந்தார். ஆகவே தான் அவர் செவுற்றில் தொங்கவிடப்பட்ட மரத்தில் தொங்கவிடப்பட்டபொழுது கூட இரவிலே திருட்டுத்தனமாய் போய் அவருடைய உடலை கொண்டு வந்து அவருக்குரிய மரியாதையை செய்து, அவருக்குரிய பாட்டு எழுதி, வீர பாட்டு எழுதி, அந்த பாட்டு மொழியாக அவருக்கு தன்னுடைய இரங்கல் பாவை எழுதி, தன்னுடைய இரங்கல் செய்திகளை சொல்லி அவர் வந்து வாய்ப்பு கொடுக்கிறார். அதாவது நம்ம அவருக்கு நன்றி சொல்லுகின்றார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. தாவீது வந்து எந்த அளவிற்கு யோனத்தான் மீது அன்பு கொண்டிருந்தாரோ அதே அளவிற்கு யோனத்தான் தாவீது மீது அன்பு கொண்டிருந்தார். அவருடைய அன்பு வந்து ரொம்ப நேசமான, பாசமான, புரிந்து கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லா சூழ்நிலைகளையும் அனுசரித்து போகின்றக்கூடிய ஒரு நல்ல நட்புணர்வாக இருந்தது. இப்படிப்பட்ட நல்ல நண்பர்கள் என்பதை பற்றி தான் வந்து நீதிமொழிகள் நூல்களில் சொல்லியிருக்குது. நல்ல நண்பர்கள் கெட்டியான காவலுக்கு சமம் என்று சொல்வார்கள். They have become a stronghold for us. இனிய இதயங்களே, சாமுவேலின் 2ஆம் புத்தகத்தின் நிறைவு பகுதியில் இருக்கின்றோம். இந்த புத்தகத்தின் நிறைவு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடங்குவோம். அதுவரை இணைந்திருப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்ஜினியரிங் ப்ராடக்டில் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே ஊசி போடும்போது நரம்பில் போட்டுடுறாரு. நரம்பில் போட்டோன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு அவர் வந்து அப்படியே படுக்கையாக ஆயிடுறார். ஃபஸ்ட்டு புக் வந்து ஒய் ஓ லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அது புக் எழுதுறாரு.